ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் வேஸ்ட் கார்ட்போர்ட் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி 3D மாடல் எஃபெக்டில் ஒரு க்ரெயின் பேர்டு எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுன்றது பார்க்கலாம் வாங்க. க்ரெயின் பேர்டு ஒரு கொக்கு வந்து எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் ட்ராயிங் சைட் வியூவில் பண்ணிக்கலாம். ஹெட் பார்ட், நெக் பார்ட், நெக்ஸ்ட் இதுக்கான பாடி பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான பீக் பார்ட் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கார்ட்போர்டில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிளில் நீங்கள் அழகாக ட்ரா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னொரு ட்ராயிங் நான் பண்ணுறேன். ஒரு கொக்கு எப்படி இருக்குன்றது நம்ம மெமரி நம்ம இருக்கும், பட் இருந்தாலும் ரெஃபரன்ஸிங் ஒரு இமேஜ் பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கார்ட்போர்டு கொஞ்சம் ஹைட்டாக நெக் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், பெண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் பாருங்கள், ஹெட் அண்டு நெக் பார்ட், நெக்ஸ்ட் வந்து பாடி பார்ட். இந்த விங்ஸில் எப்படி இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, சிடி மார்க்கரில் நீங்கள் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்தமாரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்தமாரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து கொக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஹெட், நெக் பார்ட். ஏன் இதை 1 டைம் 2 டைம்ஸ் நான் சொல்கிறேன்னா வந்து அவுட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவுட்லைன் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம கட் பண்ணி இதுக்கு மேலே வந்து பேப்பர் பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த கொக்குடைய கேரக்டர் வந்து நமக்கு 3D மாடலில் கிடைக்கும். இப்போ நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ட்போர்டில் அவுட்லைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கட்டர் யூஸ் பண்ணி இந்த கொக்குடைய இந்த இமேஜ் மட்டும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதர் சைடெலாம் ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், அவுட்லைன் கொஞ்சம் ப்ராப்பராக டைம் எடுத்து சேஃபாக பண்ணுங்கள். கட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அவுட்லைன் ட்ராயிங் பண்ணதை நம்ம கட்டர் யூஸ் பண்ணி அழகாக நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சேம் ட்ரேஸ் எடுத்து இதேமாரி வந்து ஒரு 2 கேரக்டர் கொக்கு வந்து நம்ம கார்ட்போர்ட் தேவைப்படுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரேஸ் எடுத்து சேம் இதில் இருக்க மாதிரியே நம்ம பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம இதை பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு திக்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இதே ஒரு ப்ளைவுட் ஷீட், ஃபோம் ஷீட்டில் பண்ணால் நம்மளுக்கு திக்னஸாக இருக்கும். இது வேஸ்ட் போர்டுன்றதுனால நமக்கு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், பெண்ட் பண்ண உடையும். இப்போ ரெண்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது நல்லா வெயிட்டாக திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான் வந்து 2 பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேப்பர் டைப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாடி பார்ட்டில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிரிப் நல்லா கிடைக்கும். இது நெக் பார்ட்டில் பெண்ட் ஆகாது. ஓகே, அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை 2 பீஸாக பண்ணுறோம். இல்லை உங்கள்கிட்ட கார்ட்போர்டு இருக்குது, நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பீஸ் பண்ண தேவையில்ல, 1 பீஸ்லேயே நீங்கள் இது வந்து நம்ம 3D மாடலில் அழகாக பண்ணலாம். இப்போ கவனிங்க, பேப்பர் ட்ரே போட்டு இந்த கார்ட்போர்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இந்த கொக்குடைய கேரக்டர் 2 போர்டாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே நெக் பார்ட், பாடி பார்ட்டில் கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த க்ரைன் பேர்டு ஒரு கொக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அழகாக ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு இதுமாரி நம்ம திக்காக அழகாக நம்ம கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பி எடுத்துங்க, கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி. எலக்ட்ரிக் கடையில் கேட்டிங்கன்னா இதுமாரி கம்பி தருவாங்க, இல்லை ஹார்ட்வேர் கடையில் கேட்டிங்கனாலும் தருவாங்க. இந்தமாரி கம்பி நம்ம வீட்டில் வேஸ்டேஜ் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை கடையில் வாங்கணும் அப்படின்னா எர்த்து கம்பின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அது வாங்கி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ யூ ஷேப்பில் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம லெக் எந்த அளவுக்கு வேணும்னு கட் பண்ணிவிட்டு உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாடி பார்ட் கரெக்டாக இந்த கார்ட்போர்டு உள்ளே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு பேப்பர் டேப் போட்டு நம்ம மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேப்பர் டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரிப்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது லெக் வந்து பாடி பார்ட்டோட கரெக்டாக நமக்கு மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் நல்லா கசக்கி 1 சைடில் பாடி பார்ட்டோட கரெக்டாக வச்சு நம்ம பேப்பர் டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போசிங் எஃபெக்டில் பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். கரெக்டாக கவனிங்க.
இந்த மாதிரி நம்ம பாடி பார்ட் ஒன் சைடில் மட்டும் பேப்பர் நிறைய அடர்த்தியாக வச்சுட்டு பேப்பர் டேப் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டெப்த் அழகாக எம்போசிங்கில் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகும். இதேமாரி சேம் டெக்னிக்ஸ் நெக் பார்ட் அண்ட் ஹெட் பார்ட் சேம் டூ சைடு நம்ம இதேமாரி பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேர்டுடைய 3D மாடல் எஃபெக்ட் அழகாக எம்போசிங்கில் பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம பேப்பர் வச்சு நம்ம கரெக்டாக நம்ம எம்போசிங் எஃபெக்டில் பியூட்டிஃபுல் அழகாக ஒன் சைடு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்தமாரி ஹெட் பார்ட் நெக் பார்ட் பாடி பார்ட் கரெக்டாக எம்போசிங்கில் பேப்பர் நல்லா இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேப்பர் டேப் வச்சு கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் க்ரீப்னஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்தமாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சைடு வந்து இதேமாரி சேம் டெக்னிக்ஸ். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சைடில் ஃப்ளாட்டாக இருக்கும் பேக் சைடில், இது கம்பியோடு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பேப்பர் வச்சுட்டு நம்ம பேப்பர் டேப் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே டெக்னிக்ஸாக நம்ம டூ சைடு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஈவனாக இருக்க மாதிரி நம்ம 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஹெட் அண்ட் நெக் அண்ட் பாடி பார்ட் கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பேர்டு வந்து அழகாக வந்து க்ரியேட் ஆகும். நம்ம டூ சைட் அழகாக நம்ம எம்போசிங் எஃபெக்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லெக் பார்ட். லெக் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து டெப்த்தாக நம்ம காமிக்க தேவையில்ல. ஒன்லி பாடியோடு கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ் அந்த வியூவில் வந்து நம்ம கொஞ்சம் எம்போசிங்கில் வந்து க்ரிப்பாக நம்ம காமிக்கலாம். பேப்பர் வச்சு நம்ம டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கவனிங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பியூட்டிஃபுல் அழகாக பண்ண முடியும். பேப்பர் அழகாக நம்ம எடுத்து நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம். இதுமாரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடி பார்ட் இந்த இடத்துல வந்து விங்ஸாக வந்து நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாகவே பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் வந்து அழகாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க. இந்தமாரி பாடி பார்ட் இந்த விங்ஸ் பார்ட் மேலே நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 3D எஃபெக்டில் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் அனிமல் பியூட்டிஃபுல்லாக நம்ம ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். தவறாமல் நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை ட்ரை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். To do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll